ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலையாள புளி தண்ணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், புளி 150 கிராம், கருவேப்பிலை 1 கைப்பிடி, குண்டு மிளகாத்தூள் 15, பூண்டு 20 பல், சின்ன வெங்காயம் 15, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன், பாகு வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 150 கிராம் புளி எடுத்து அதை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 3 வாட்டி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. குண்டு மிளகாத்தூள் ஒரு 15 போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, போட்டுட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கலர் மாறினதுக்கு அப்புறம் பூண்டு 20 பல் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 15 போட்டுக்கோங்க. நம்ம 3 வாட்டி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கல்லுப்பு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். பூண்டு எல்லாம் வேக வேண்டியிருக்கு, அதனால வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பூண்டு நல்லா வெந்துருச்சு. வெந்தயத்தை எதுவும் கடாயில் வறுக்கலாம் வேண்டாம், டைரெக்டாக மிக்சியில் போட்டு பொடியாக திரித்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூனை இதில் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை முதல்ல போட்டு அடுப்பில் கிண்டிகிட்டு இருந்தால் அதோட கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியில் ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம்.
பாகு வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க. அப்போ தான் கடைசியில் விட்டால் வாசமாக இருக்கும். நம்ம புளி தண்ணி நல்லா இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம மலையாள புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.